ஜிஎஸ்டில இருந்து நோட்டீஸ் வந்தா என்ன செய்யணும்? அதாவது ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணக்கூடாது, நோட்டீஸை இக்னோர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ரிப்ளை ஃபைல் பண்றதுக்கு டிலே பண்ணக்கூடாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிப்ளைய ஒரு செப்பரேட் ஃபார்மேட், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்மேட்ல ரிப்ளைய கரெக்டா ஃபைல் பண்ணணும். அடுத்தது என்ன ஐடென்டிபிகேஷன் பார்த்து ஃபைல் பண்ணணும். அதாவது ஒரு நோட்டீஸ்ல என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ரிப்ளை ஃபைல் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ செக்ஷன் 61 படி வந்திருக்கா, 73 படி வந்திருக்கா, 74 படி வந்திருக்கா, அல்லது செக்ஷன் 70 படி வந்திருக்கா, அது இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன ஐடென்டிபிகேஷன், ரிட்டன் மிஸ்மேட்ச், நார்மல் டிமாண்ட், ஃப்ராட், பர்சனல் அப்பியரன்ஸ். அது ரிலேட்டடா நமக்கு நோட்டீஸ், அதாவது ஜிஎஸ்டில இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் நோட்டீஸ்ல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க, எதுக்கு வேண்டி இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பாத்துக்கலாம். அதாவது ஜிஎஸ்டிஆர் 3பிக்கும் 2பிக்கு இருக்கிற வித்தியாசமா, அல்லது ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3பிக்கு இருக்கிற வித்தியாசமா, அல்லது ஷார்ட்டா டாக்ஸ் கட்டியிருக்குமா, எக்ஸஸ் ஐடிசி எடுத்திருக்குமா, அல்லது ஃபேக் இன்வாய்ஸா அப்படிங்கறத சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை ஒரு ப்ரொஃபஷனல் ஃபார்மேட்ல ஃபைல் பண்ணணும். அடுத்தது எவிடன்ஸ் வந்து கரெக்டா அவங்க கேட்ட ஐடென்டிபிகேஷன் அல்லது கண்டென்ட்டுக்கு பொறுத்து நம்மளுடைய எவிடன்ஸை கரெக்டா ப்ராப்பரா வச்சு ஃபைல் பண்ணணும். எக்ஸாம்பிள், டாக்குமெண்ட்ஸை எவிடன்ஸா வச்சுக்கணும். பர்ச்சேஸ் பில், ஜிஎஸ்டி இவே பில், பேங்க் ரெஜிஸ்டர், ஜிஎஸ்டி ரிட்டர்ன், இந்த மாதிரி பர்ச்சேஸோட ரெஜிஸ்டர் டீடைல்ஸை நம்ம அதுல எவிடன்ஸா வச்சு ரிப்ளை ஃபைல் பண்ணணும். அடுத்தது பர்சனல் ஹியரிங் அட்டென்ட் பண்ணணும்.